மேலானவைகளை நாடுவோம். பிரைஸ் தி லார்ட். இவ்வுலகு சார்ந்தவை பற்றி அல்ல, மேலுலகு சார்ந்தவை பற்றியே எண்ணுங்கள். கொலோசையர் 3:1. பிரைஸ் தி லார்ட். அன்பானவர்களே, புதிய வருடத்தில் காலடி எடுத்து வைக்க இருக்கும் நம்மை நிறைவாக ஆசீர்வதிக்க வேண்டும் என நம் தேவன் விரும்புகிறார். விசுவாசத்தின் தந்தை என்று அழைக்கப்பட்ட ஆபிரகாமுக்கு கானான் தேசத்தை அளிக்கப் போவதாக வாக்களித்த தேவன் எவ்வாறு அவரின் சந்ததியினருக்கு அத்தேசத்தை சுதந்தரித்து கொள்ள கிருபை புரிந்தாரோ, அதே போல ஆவிக்குரிய இஸ்ரவேலராகிய நமக்கும் ஆபிரகாமின் சந்ததியான நமக்கும் பாலும் தேனும் ஓடுகின்ற தேசத்தை வரும் வருடத்தில் கொடுக்க சித்தமாக இருக்கிறார். அதை சுதந்தரித்து கொள்ள ஆபிரகாமின் விசுவாசத்துடன் வரும் வருடத்தை துவங்குவோம். நிச்சயம் வரும் வருட இறுதியில் அதை சுதந்தரித்து கொள்வோம் என்பதில் சந்தேகமே இல்லை. எப்படிப்பட்ட தேசத்தை நமக்கு வரும் வருடத்தில் கொடுப்பேன் என்று ஆண்டவர் வாக்களித்திருக்கிறார் என்பதை பார்க்கும் பொழுது அது மலைகளுள்ள தேசம் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. நீங்கள் சுதந்தரிக்கப் போகிற தேசமோ மலைகளும் பள்ளத்தாக்குகளும் உள்ள தேசம். உபாகமம் இணைச்சட்டம் 11:11. மலை என்பது உயர்வை குறிக்கிறது. உயர்வு என்பது உலக பிரகாரமாக இருக்கலாம் அல்லது ஆவிக்குரியதாக இருக்கலாம். ஆனால் நமக்காக தன் உயிரையே கொடுத்த நம் ஆண்டவர் தற்காலிக உலக உயர்வை ஒரு காலம் விரும்புவதில்லை. எவ்வளவுதான் உலகிலேயே தலை சிறந்த தலைவராக உயர்ந்து காணப்பட்டாலும் வாழ்வின் இறுதியில் மண்ணுக்கு தான் ஒருவர் செல்ல வேண்டும். ஆகவே நம் ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அவரோடு என்றும் நிலை நிற்கும் ஆவிக்குரிய உயர்வை குறித்ததான விருப்பத்தை தான். அதனால்தான் அவர் மத்தேயு 6:33 அனைத்திற்கும் மேலாக ஆண்டவரது ஆட்சியையும் அவருக்கு ஏற்புடையவற்றையும் நாடுங்கள், அப்பொழுது இவை அனைத்தும் உங்களுக்கு கூட கூட்டி கொடுக்கப்படும் என்று கூறுகின்றார். அன்பானவர்களே, நம்மில் அநேகர் போன வருஷமும் இதே சம்பளம்தான், இந்த வருஷமும் இதே சம்பளம்தான், போன வருஷமும் இதே மார்க்கு தான், இந்த வருஷமும் இதே மார்க்கு தான், எப்போ தான் எனக்கு விடிவு காலம் வருமோ தெரியலை, ஒவ்வொரு வருஷமும் இதே வறுமையும் வியாதியுலையும் தான் நான் உழன்று கொண்டு இருக்க வேண்டுமா, ஏன் ஆண்டவரே எனக்கு மட்டும் இப்படி என்று அங்கலாய்ப்பதை பார்க்கிறோம். ஆனால் போன வருஷமும் இதே அரை மணி நேரம்தான் ஜெபித்தேன், இந்த வருஷமும் இதே அரை மணி நேரம் தான் நான் ஜெபிக்க போகிறேன். இந்த வருஷமாவது எனது விசுவாசம் பெருகாதா? இந்த வருஷமாவது ஏழைகளுக்கு அதிகமாக உதவி செய்ய பணம் கிடைக்காதா? இந்த வருஷமாவது எனக்கு அந்நிய பாஷை வரம் கிடைக்காதா? இந்த வருஷமாவது நான் யாருக்காவது ஜெபித்தால் அவர்கள் குணம் பெற மாட்டார்களா என ஆவிக்குரிய உயர்வை பற்றி நினைப்பவர்கள் மிக 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 சொற்பம். அதனால்தான் ஆண்டவர் சொல்கிறார், முதலில் கடவுளின் ராஜ்யத்தை தேடுங்கள் என்று. மனிதனாக பிறந்த யாருமே தாழ்நிலையில் இருப்பதை ஒரு நாளும் விரும்புவதில்லை. குறுக்கு வழியாக இருந்தாலும் உயர்ந்த நிலைக்கு வர வேண்டும் என்றுதான் அநேகர் நினைக்கின்றனர். ஆனால் இந்த உலகம் நிரந்தரமானதல்ல. மேலும் நம் ஆண்டவர் நம்மை ஆவிக்குரிய உயர்ந்த இடத்தில் வைப்பதற்காகத்தான் நம்மை படைத்திருக்கிறார் என்பதை நாம் எபேசியர் 2:7 வாசிக்கின்றோம். இயேசு கிறிஸ்துவோடு இணைந்த நிலையில் நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமரவும் செய்தார் என்று. ஆம், அதாவது நமது பாவ அறிக்கை செய்து மீட்கப்படும் பொழுது அவரின் பிள்ளைகளாக நாம் மாறுகின்றோம். அப்பொழுது நாம் அவரோடு உயிர்த்தெழவும் விண்ணுலகில் அவரோடு அமர்வதற்குரிய உரிமையையும் நமக்கு அவர் தந்துவிட்டார் என்றுதான் அர்த்தம். இது எப்பேற்பட்ட பாக்கியம்! இப்படிப்பட்ட பாக்கியத்தை வைத்து கொண்டு நாம் ஏன் இவ்வுலக மேன்மைக்காக பாடுபட வேண்டும்? விண்ணுலக மேன்மையை தேடும் பொழுது இயல்பாகவே நாம் வேண்டுவதற்கும் விரும்புவதற்கும் அதிகமாக உலக மேன்மை நமக்கு கொடுக்கப்படும் என்பதுதான் இயேசு நமக்கு கொடுக்கும் அறிவுரை. அன்பானவர்களே, ஏனென்றால் அனைத்து ஈவுகளையும் நன்மைகளையும் கொடுப்பவர் அவர்தான். அவர் சொல்லும்படி விண்ணக மேன்மையை நாம் வாஞ்சிக்கும் பொழுது இவ்வுலக தேவைகள் தானாகவே சந்திக்கப்பட்டுவிடும். ஆகவே அவரை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் வெட்கப்படுவதில்லை என்று சொன்ன என் தேவன் ரோமர் 10:11 ஒரு காலம் என்னை இவ்வுலகத்தில் வெட்கப்படுத்த விடமாட்டார் என்று விண்ணக உயர்வை வாஞ்சிப்போம், இவ்வுலகிலும் உயர்வடைவோம். ஆமென்.